இங்கே நான் பெர்மாலிங்க்ஸ்ன்றதில் அழுத்தி இருக்கிறேன். இங்கே பெர்மாலிங்க் செட்டிங் என்று காண்பிக்குது. நான் இங்கே இந்த பதிவை இணைக்க ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். நான் இங்கே அழுத்துறேன். இங்கே எடிட் என்றதில் அழுத்துறேன். நாங்கள் இங்கே இந்த இணைய முகவரிகளை கூட மாற்றிக்கொள்ளலாம் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறி, அதுக்கு பிறகு P754 என்று இங்கே காண்பிக்குது. இந்த 54ன்றது இந்த பதிவின் இலக்கம். அதாவது ஒவ்வொரு பதிவுக்கும் ஒவ்வொரு ஐடி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அந்த எண்ணிக்கை வந்து கூடிக்கொண்டிருக்கும். இப்போ 54க்கு பிறகு கட்டாயம் 55 வேற ஒன்றும் இல்லை. இங்கே திருப்பி அட்மின் பகுதிக்கு போகிறேன். இப்போ நான் முன்னரே குறிப்பிட்ட மாதிரி நாங்கள் விரும்பினால் இந்த முகவரியை கூட எழுதி கொள்ளலாம். அதாவது ஒரு பேரொன்றை கூட இங்கே கொடுத்து கொள்ளலாம். அதுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன் நாங்கள் இந்த சேஞ்ச் பெர்மாலிங்க்ஸ் என்றதில் சில செட்டிங்ஸ் செய்யணும்ன்றது. நான் இங்கே இந்த செட்டிங்ஸ் பகுதிக்கு போகிறேன். அந்த பெர்மாலிங்க்ஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே நிறைய தெரிவுகள் இருக்குது. இங்கே முதலாவது டிஃபால்ட்டாக அந்த கேள்விக்குறி, அதுக்கு பிறகு P7 ஒரு இலக்கம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் விரும்பினால் இந்த தெரிவை செய்து விடலாம். இந்த தெரிவின்படி வருடம், மாதம், தேதி, அதுக்கு பிறகு அந்த பதிவின் பெயர் காண்பிக்கும். அது மாதிரி இங்கே மந்த், அதாவது வருடம், அதுக்கு பிறகு மாதம், அதுக்கு பிறகு அந்த பதிவின் பெயர். அல்லது நீங்கள் ஒரு இலக்கப்படி கூட காண்பிக்க செய்யலாம். இங்கே இதை தெரிவு செய்ய இங்கே இலக்கப்படி காண்பிக்குது. அதை விட நீங்கள் விரும்புகிறபடி கூட இங்கே தெரிவு செய்து கொள்ள முடியும். நான் இங்கே இந்த தெரிவை தெரிவு செய்கிறேன். நான் இந்த விடயங்களை இங்கே நீக்கிக்கொள்கிறேன். இங்கே போஸ்ட் நேம் என்றதை விட்டுட்டு இங்கே சேவ் சேஞ்சஸ் என்று அழுத்துறேன். இங்கே திருப்பி முன்னைய பகுதிக்கு போகிறேன். திருப்பி இங்கே இதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பமான விடயமாக இங்கே காண்பிக்குது. சில ப்ரௌசர், அதாவது ஃபயர்ஃபாக்ஸ் போன்ற சில ப்ரௌசர் அந்த பேரை முழுமையாக காண்பிக்கும். நான் இங்கே ஃபயர்ஃபாக்ஸுக்கு போகிறேன். இங்கே முதலாவது பக்கத்துக்கு போகிறேன். இங்கே அழுத்தேக்க இங்கே பார்த்தீங்கன்னா அது முழுமையாக காண்பிக்குது. ஆனால் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இவ்வாறு குழப்பமாக காண்பிக்கும். அப்போ இவ்வாறு குழப்பமாக சில ப்ரௌசர் காண்பிக்கிறதும் மிக நல்லதில்லை. என்றபடியால் நீங்கள் அதை கூட நேரடியாக மாற்றிக்கொள்வது நல்லது. இங்கே நான் திருப்பி அந்த அட்மின் பகுதிக்கு போகிறேன். இங்கே போஸ்ட் என்றதில் அழுத்துறேன். இங்கே எடிட் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அந்த பெயரை மாற்றக்கூடிய வசதி இங்கே காண்பிக்குது. இங்கே இதில் இதை கேன்சல் பண்ண செய்கிறேன். இங்கே இதில் கூட எடிட் என்று காண்பிக்குது. அல்ல நேரடியாக இதில் அழுத்தி கூட நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் இங்கே ஃப்ரீ ஃபேக்ஸ் என்று குறிப்பிடுறேன். இங்கே ஓகே என்று அழுத்துறேன். இங்கே அப்டேட். திருப்பி இங்கே முன்னே பகுதிக்கு போகிறேன். இதில் அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபேக்ஸ் என்று இங்கே காண்பிக்குது. இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் இவ்வாறு கூட சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம். திருப்பி இங்கே அட்மின் பகுதிக்கு போகிறேன். செட்டிங்ஸ், இங்கே பெர்மாலிங்க்ஸ். இப்போ நீங்கள் இங்கே வந்து விரும்புகிற மாற்றங்களை செய்து கொள்ளுங்க. இங்கே அடுத்த ஒரு தெரிவு இருக்குது. நீங்கள் விரும்பினால் பிரிவுகள் படியோ அல்லது குறியீடுகள் படியோ உங்களோட பதிவுகளை காண்பிக்க செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் நேரடியாக கூட இங்கே அந்த விடயத்தை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இங்கே நான் பிரிவுகள் படி காண்பிக்க செய்கிறதுக்கு இங்கே இவ்வாறு குறிப்பிடுறேன். இங்கே சேவ் சேஞ்சஸ் என்று அழுத்துறேன். இங்கே முன்னே பகுதிக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த கவிதை என்ற பகுதிக்கெல்லாம் இது இணைத்திருந்தான். அது இங்கே காண்பிக்குது. அதாவது இங்கே கவிதை என்று காண்பிக்குது. ஆனால் இந்த முறைகள் வந்து அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகளை கூட கொடுத்திருப்போம். இப்போ சில விடயங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகளை கொடுத்திருந்தால் அதில் ஒரு குழப்பம் ஒன்று வரும். அப்படியே இந்த முறை கூட அவ்வளவு பொருத்தம் இல்லை. நான் இங்கே அதை நீக்கிக் கொள்கிறேன். நீங்கள் விரும்பினா அதை பாவிச்சு கொள்ளலாம். அதை நான் இங்கே நீக்கிக் கொள்கிறேன். அதே வேளையில் நீங்கள் ஒரு விடயத்தை கவனிக்கணும். சில சந்தர்ப்பங்களில் உங்களோட இணைய வழங்கியில் அதற்குரிய அந்த பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்காட்டி அது சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதாவது அந்த htaccess என்ற ஒரு ஃபைல்லாம் இவ்வாறு இந்த முகவரிகளை மாற்றத்துக்கு ஏதுவாக, அதாவது உதவியாக இருக்குது. ஒருவேளை அந்த ஃபைல் உருவாக்கத்துக்கு உங்களோட இணைய வழங்கி இடம் கொடுக்காட்டி இதில் பிரச்சனைகள் வருமென்றதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. இப்போ அதுக்கான உதவிகள் நிறைய இணையத்தில் தேடலாம். நீங்கள் இணையத்தில் கூட தேடி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். இங்கே நான் இந்த ரூட் பகுதிக்கு போகிறேன். இங்கே ரீஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த htaccess என்ற ஒரு ஃபைல் ஒன்று காண்பிக்குது. அப்போ இந்த ஃபைல்லாம் அந்த இணைய முகவரியை எவ்வாறு காண்பிக்கணும்னு தெரிவு செய்யுது. இப்போ இந்த வேர்ட்பிரஸில் நாங்கள் மிக முக்கியமான அடிப்படையான விடயங்களை அனைத்தையும் பார்த்துட்டோம். ரெண்டாலும் ஒரு சில விடயங்களை நாங்கள் அடுத்தடுத்ததாக பார்த்து
இந்த வேர்ட் ப்ரெஸ்ஸை முடிச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன்.